காட்டன் சாரீஸ் எப்படி வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நான் போகிற வரலாம் நிறைய டீச்சர்ஸை நான் பார்ப்பேன். ஸோ அவங்களாம் வந்து காட்டன் சாரீஸ் கட்டியிருப்பாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து காட்டன் சாரீ எடுக்கணும், நம்மளும் அது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். வெறும் பிளெயினில் ஒரு அம்பர்லையோ இல்லை வந்து ஒரு 2x2 அந்த மாதிரி கிளாத்லேயே ஒரு பிளெயினான ப்ளவுஸாக இருக்கும். சாரீஸ் வந்து காட்டன் சரியாக இருக்கும். பட் ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கும் காட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் நிறைய பேஜில் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு பேஜ் கிடச்சிது. ஸோ அதில் தான் வந்து சாரீஸ் எல்லாமே அதில்னா அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் சாரீஸ் எல்லாமே அதில் இருக்கும். நான் வாங்கின சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஒரு 20 சாரீஸ் பக்கம் வாங்கிட்டேன் ஒரு 2 monthsல. ஸோ அவங்க டெய்லியுமே வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டே இருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது இது வாங்கலாம், அது வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் சொல்லிட்டு என் ஆஃபீஸில் என் கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது செலக்ட் பண்ணலாம், அது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே காட்டன் சாரீஸில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு சர்டன் டைமில் வந்து காட்டன் சாரீஸ் மட்டுமே கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே காட்டன் சாரீஸோட கலெக்ஷன் சாரீ இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதோட கலராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சொன்னால் நம்பவே மாட்டீங்க, இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 200 மட்டும்தான் வித் ப்ளவுஸோடு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது கட்டும்போதுமே கொஞ்சம் நான் குண்டாக தான் இருந்தேன். அப்போது இது கட்டும்போது கொஞ்சம் உடம்பா தெரிஞ்சேன். பட் ஆனால் அப்போது நான் இதை கட்டினேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை கட்டிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி காட்டன் சாரீஸே வந்து வெயிலுக்கான ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே கட்டும்போது ரொம்பவே கூலிங்காக நல்லபடியாக இருந்துச்சு. சாரீ இந்த சாரீ கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது ஆக்சுவலி இதோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். சேம் அதே ஷாப்பில் அவங்கக்கிட்டே தான் நான் வாங்கினேன். இன்ஸ்டாகிராம் மூலமாக வாங்கினேன். 250 தான் இது. ஆனால் இதுக்கு வந்து ப்ளவுஸ் கிடையாது, வித்தவுட் ப்ளவுஸ் தான் வந்துச்சு. நான் வந்து தனியாக வந்து ஒரு அம்பரில் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்து போட்டிருந்தேன். இந்த சாரீ எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட கலர் காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1 ஃப்ளீட்டில் கட்டி நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாரீ மட்டும் எப்படி பார்த்தாலும் மாஸ்டர் ஒரு டைமாவது நான் கண்டிப்பாக கட்டிடுவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ, அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு சாரீ. காட்டன் ரொம்ப இதுவாக இருக்கும், வெயிலுக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் எனக்கு. இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே எப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. நானே என் ஃப்ரெண்ட்ஸும் ஷாப் போயிருந்தோம். அந்த ஷாப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே போய் பார்க்கலாம் கலெக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ நிறைய சாரீஸ் எல்லாமே பார்த்தோம். பட் இதெல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க. சரி ஓகே அங்கே என்ன இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா என்னடா கலர் இதுலேயே வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலரும் பீச் கலரு இல்லை ஒரு க்ரீன் கலரு, இந்த 3 கலர் தான் வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ஷன் ஆனது இந்த கலர் மட்டும்தான். ஏன்னா இந்த கலரில் என்கிட்ட சாரியே கிடையாது. சரி ஓகே எனக்கு கண்டிப்பாக அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆக்சுவலி இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ வந்து கட்டுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிளெயினான சாரீ தான். பட் ஆனால் கட்டினா வந்து ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி, நம்ம கேரக்டரே வந்து ரொம்ப சாஃப்டாக காட்டுற மாதிரியான ஒரு சாரீ இது எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்ச சாரீ. இதுவுமே வந்து நான் ஒரு 3-4 டைம்ஸ் என்னமோ நான் வியர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 6 monthலேயே நான் ஒரு 4 டைம்ஸ் பக்கம் வியர் பண்ணியிருக்கேன்ல. இது பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சாரி எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அந்த கடைக்கு போய் பார்த்தாங்க. பட் ஆனால் அங்கே அதோட ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு, கிடைக்கல. ஸோ அதனால் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாரின்னு சொல்லலாம். இல்லாமல் அந்த பக்கம் கபோர்டில் இருக்குது சாரீஸ் இருக்குது. அது என்னென்னா ஃபுல்லு ஜார்ஜெட் சாரீஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக ஆன்லைனில் வாங்கியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஜார்ஜெட் சாரீஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். எப்போ இதெல்லாம் வியர் பண்ணிவிட்டு எங்கே வெளியே போகிறது என்னன்னே எனக்கு தெரியலை. கண்டிப்பாக இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு நாள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கேயும் போடலை, வீட்டில் தானே இருக்கேன். ஸோ அதனால் பெருசாக எதுவும் போடுறதில்லை. பட் ஆனால் கண்டிப்பாக வீக்லி ஒரு 2 times வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு சாரீ போடணும் கட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சரி ஓகே, இந்த விளாக் வந்து நல்லபடியாக இந்த விளாக் முடிச்சிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பிடிக்கலனாலும் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். பாய்.